துரந்தர் படம் வெளிவந்து நாட்டு மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. 4 மணி நேரம் ஒரு நாள் கொஞ்சம் கூட படம் சலிக்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், சத்தியமா இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் எடுத்திருந்தான்னு வச்சுக்க, நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல் சல்லி பயலுக சிறுபான்மையர் வாக்குகளுக்காக இது சங்கி படம்னு கழுவி ஊத்துவாங்க. ஒரு சாரார் இந்த படத்தை அரசியல் பிரச்சாரம் செய்யும் படம் என முத்திரை குத்துகின்றனர். இந்த படம் உண்மையை அலசுகிறதா அல்லது அரசியல் பிரச்சாரம் செய்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். பாகிஸ்தான் நமது நாட்டுக்குள் பயங்கரவாதிகளை காலம் காலமாக அனுப்புவது உண்மைதானே? உண்மைதான். அவர்கள் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதும் அதற்கு காங்கிரஸ் அரசியல்வாதிகளும் உடந்தை என்பதும் உண்மைதானே? உண்மைதான். பஞ்சாபில் போதைப் பொருள் அச்சுறுத்தல் இருந்ததும் உத்தரப்பிரதேசத்தில் இறைச்சி கூடங்கள் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டதும் ஆதிக் அகமது ஒரு மாஃபியா கும்பல் தலைவன் பயங்கரவாதி என்பதும் உண்மைதானே? அப்படியென்றால் பயங்கரவாத நிதியுதவியை தடுக்கவே நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசால் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதும் உண்மையாகத்தானே இருக்க முடியும்? உண்மைதான். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் பதவியேற்ற பின் பயங்கரவாத தாக்குதல்கள் குறைந்துள்ளது. அடையாளம் தெரியாத நபர்களால் உலகம் முழுவதும் பயங்கரவாதிகள் வேரறுக்கப்பட்டார்கள் என்பதும் உண்மைதானே? உண்மைதான். அப்படி என்றால் பயங்கரவாதிகளை குலை நடுங்க செய்தது ஒரு டீ விற்பவராய் இருந்து நாட்டின் பிரதமரான நமது தலைவர் திரு மோடி அவர்கள்தான் என்பதும் உண்மைதானே? இப்படி எல்லாமே உண்மையாக இருக்கும் பொழுது இதை காட்டியிருக்கும் படம் மட்டும் எப்படி அரசியல் பிரச்சார படமாகும்? இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு, பாரு. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு நான் திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்கிறது ஆள் சீக்கிரம். வா 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 வா.